இப்போதெல்லாம் உங்களை நினைத்தால் மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏன் லலிதா, இதற்கு முன் என் மேல் என்ன வருத்தம்? வருத்தம் என்று சொல்ல முடியாது, சங்கடம் என்று வேண்டுமானால் சொல்லலாம். சங்கடமா? என்னாலா? ஒரு விதத்தில் அப்படித்தான் சுவாமி. இதற்கு முன்பு கற்ற கல்வியால் செருக்குடனும் எளியோரிடத்தில் அகம்பாவத்துடனும் நடந்து கொள்வீர்கள். அந்த குணங்கள் தான் சற்று எனக்கு சங்கடத்தை தந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது அது மறைந்து விட்டது. புரிகிறது லலிதா. நான் சோமயாஜி விஷயத்தில் நடந்து கொண்டதை பற்றி தானே நீ குறிப்பிடுகிறாய்? என்ன செய்வது, பகவான் ஒவ்வொருவருக்கும் தான் செய்த தவறுகளிலிருந்து திருந்துவதற்கு பலவிதமான சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். சிலருக்கு அவர்கள் கற்கும் கல்வியே வாழ்க்கையில் எப்படி பக்குவமாய் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதையும் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு சிலருக்கு கல்வியில் சிறந்தவர்களும் வாழ்க்கையில் பல விஷயங்களை அனுபவித்து உணர்ந்தவர்களும் கொடுக்கும் அறிவுரைகளால் தெளிவு ஏற்பட்டு புத்தி வருகிறது. ஆனால் ஒரு சிலருக்கோ சில சம்பவங்களால் மனதில் பெருத்த அடி விழுந்து அதன் வழியால் நற்புத்தி வருகிறது. இதில் நான் மூன்றாவது ரகம். சுவாமி, இதன் மூலம் ஒரு பக்குவ நிலையை பகவான் நமக்கு அளித்திருக்கிறான் இல்லையா? எது எப்படியோ, நம் புத்திரனால் எனக்கு ஒரு நல்ல பாடம் கிடைத்தது. எல்லோருடனும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற புத்தியும் வந்தது. அதைத்தான் நான் தற்போது உங்களை பற்றி பெருமிதத்தோடு இருக்கிறேன் என்று சொன்னேன். நம் மகனை பாம்பு கடித்ததை இப்போது நினைத்தாலும் என் பெற்ற வயிறு கலங்கி துடிக்கிறது. நானும் அன்று பதற்றத்தில் துடிதுடித்து விட்டேன். என் கடுஞ்சொல்லால் கடிப்பட்டவர்களும் இப்படித்தானே துடிதுடித்திருப்பார்கள். உதாரணத்திற்கு, உயர்ந்த பக்தர்களான திருக்கட்சி நம்பிகளையும் சோமயாஜியையும் கொடுஞ்சொற்களால் அவமதித்து நடந்து கொண்டேனே, அது எவ்வளவு பெரிய குற்றம். சரி விடுங்கள். நம் மகன் பிழைத்ததற்கு நன்றி தெரிவிக்க மட்டுமின்றி இரு பக்தர்களிடம் அபச்சாரப்பட்டதற்கு மன்னிக்கும்படி பிரார்த்திக்கவும் தானே அந்த ஆதிகேசவன் சன்னதி நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம். சரியாக சொன்னாய் லலிதா. சரி, வா போகலாம். நமஸ்காரம் சுவாமி. அடடே, வா சுதர்சனா, எப்படி இருக்கிறாய்? நலமாக இருக்கிறேன் சுவாமி. ஆமாம், நீ எங்கே போய் கொண்டிருந்தாய்? என்னை எப்படி பார்த்தாய்? நான் கோயிலுக்கு போய் கொண்டிருந்தேன். அதோ அங்கிருந்து உங்களை பார்த்தேன், ஓடோடி வந்து விட்டேன். மிகவும் சந்தோஷம் அப்பா.